நான் வந்து ரைஸ் க்ரீம், நைட் க்ரீம் பண்ணியிருப்பேன். ஸோ அதை வந்து நான் வந்து டே பை டேயாக வந்து ஃபேஸ் எப்படி ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலான்ட்டு நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதுதான் இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். இன்றைக்கி தான் டே 1. ஸோ க்ரீம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ஒரு கொண்ட மாதிரி போட்டுக்கலாம். ஸோ நான் ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் என் ஃபேஸ் இதுதான். ஸோ நல்லா நான் உங்களுக்கு கிட்ட காட்டுறேன். ஃபேஸ் பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு. இப்போது நம்ம அந்த க்ரீமை அப்ளை பண்ணலாம். இப்போ அப்ளை பண்ணலாம். கொஞ்சோண்டு மட்டும் எடுத்துக்கிட்டேன் ஃபேஸ் அப்ளை பண்ணுறதுக்கு. பாருங்க ஒரு மாதிரி ஆயிலியாக இருக்குது. ஸோ நம்ம ஓவர் நைட் விட்டுட்டு நாளைக்கு மாதிரி பார்க்கலாம். நான் இப்போ குளிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ பாருங்க ஃபேஸு இங்கெல்லாம் ஒரு மாதிரி இன்னைக்கு டே 2. ஸோ என் ஸ்கின் பாருங்க. இப்போ நம்ம க்ரீம் அப்ளை பண்ணலாம். டே 2 நான் குளிச்சுட்டு வந்துட்டேன். ஸோ என் ஃபேஸ் ப்ரைட்டாக இருக்கு நல்லா. இன்னைக்கு டே 3. ஒரு பிம்பிள்ஸ் இருந்தது. ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சோம். அது மறைஞ்சிச்சு. 3 days சேலஞ்சில் வந்து சூப்பராக எஃபெக்ட் காத்துக்குது. இதுதான் வந்து என்னோடய ஃபைனல் பிக்கு. எனக்கு உடம்பு சரியில்லைன்றதுனால ஸோ ஃபேஸ் மட்டும் கொஞ்சம் டல்லாக இருக்கும். பட் நீங்கள் ஃபேஸ் கட் பார்த்தீங்கன்னா இருக்கிற பிம்பிள்ஸ் எல்லாமே போயிருக்கும். பிஃபோர் பிக்கோ நான் காட்டுறேன். இப்போ இருக்க பிக்கோ பாருங்கள். நீங்கள் ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நான் எந்த எஃபெக்ட்டுமே போடலை. ஸோ சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த க்ரீமை நான் எப்படி மேக் பண்ணேன்றது நான் ஒரு வீடியோ தனியாக போட்டிருக்கேன். நீங்கள் போய் அதை செக் பண்ணுங்கள். ஸோ பை பாய்.